கோவை சூலூரில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் கைதான இருவரையும் காவலில் எடுத்துள்ள நிலையில் சிறுமி உடல் மீட்கப்பட்ட பகுதிக்கு இருவரையும் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். கோவை சூலூர் கண்ணம்பாளையத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் அவனது கூட்டாளி மோகன்ராஜ் ஆகிய இருவரையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளிடமிருந்து மேலும் பல முக்கிய தடயங்கள், வாக்குமூலங்கள் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டியுள்ளதால் அவர்களை 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டனர். நேற்று இருதரப்பு வாதங்களையும் விரிவாக கேட்டறிந்த போக்சோ நீதிமன்ற நீதிபதி பகவதி அம்மாள் காவல்துறையின் 5 நாட்கள் கோரிக்கையை குறைத்து 3 நாட்கள் ஜூன் 6ஆம் தேதி வரை இருவரையும் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். இந்த நிலையில் கண்ணம்பாளையத்தில் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஏட்டு குற்றவாளி மோகன்ராஜை போலீசார் காவலில் 3 நாள் எடுத்து தற்பொழுது விசாரணை நடத்தி வருகின்றனர். மோகன்ராஜை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.